அம்மா இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? உங்களுக்கு அடுத்த நாள் புடவையை பார்த்தோன்னே என்ன தோணுச்சு அவர்கிட்ட கொடுங்க. வேற யாருக்காகவும் வாங்கி வச்சுட்டாங்களோ? அதெல்லாம் செய்ய மாட்டேன்னா நீ செய்வடா உன் முகர கட்டைய பார்த்தாலே தெரியுதுடா. உன்னே மாதிரி ஐயோக்கப்பட விடுறதே தப்புடா ரோட்ல. ஒளிச்சு வைக்கிறத தவிர ஒரு குத்தமும் செய்யாத ஒரு பிள்ளைய ஏமா யாரோ ஒரு பொம்பளைக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா உங்கோட்டு பீரோலையமா ஒளிச்சு. ஏமா நீங்க நினைக்கிற அளவுக்கு நாங்க இன்னும் பக்கம் அடையலாமா? குழந்தைக்கு சமமாவே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தைரியமா போய் பாருங்க. ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் தான் பிரதர், லைஃப்ல என்ன வேணாலும் பண்ணுங்க, ஒளிச்சு மட்டும் வைக்காதீங்க. வந்த வாக்குல நேரா வந்து இந்த அந்த இது உனக்கு தான் வாங்கினேன் நீங்க சர்ப்ரைஸ் ட்ரை பண்ணாதீங்க. உங்க ஜாதகத்துல அது கவர் ஆகல. தெரிஞ்சுக்கிட்டியா? டே டு டே லைஃப்ல இவங்க என்னென்னலாம் மறக்கறாங்க, அதனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய அலுப்பும் எரிச்சலும் என்ன? ஒரு லிஸ்ட் இருக்கு. ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்திருக்காங்கப்பா. இந்தா என்னது? லவ் லெட்டர்ஸ். லவ் லெட்டரா? இது என்னடி கிலோ கணக்குல பண்டலா தர்ற? ஏடிஎம் பின் நம்பர், பேங்க் பாஸ்புக், ரிலேட்டிவ் நேம்ஸ், ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ், ட்ரெஸ்ஸஸ், எஸ்பெஷலி லுங்கி, அது நைஸா எழுதிருக்காங்க. டேய் இப்ப அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? ஷூ வந்து இன்டர்சேஞ்ச். ஒரு கால்ல பிரவுன் ஷூ, இன்னொரு கால்ல வந்து பிளாக் ஷூ போட்டிருப்பாரு. மாத்துங்கன்னு சொன்னா பரவாயில்ல போப்போம் அப்படின்னு அப்புறம் நைஸா மறைஞ்சு போயிட்டு மாத்திட்டு இறங்குவாரு. அப்புறப்பா தயவு பண்ணி நான் வைக்கிற சரக்கு விஷயத்த வெளியாட்ட சொல்லிடாத. நான் சொல்ல மாட்டேனே. தேங்க்யூப்பா. உங்க முகரக்கட்ட பார்த்தாலே தெரிஞ்சிடும். எங்க வேற எதையுமே மறக்கலங்க, மாத்திடுறாப்ல. ஆமா சார், அது ஒரு தடவை இது ஒரு பெருமை. ஆமா சார், எஸ் சார். இந்த அவமானம் உனக்கு தேவையா? பொண்ணு எப்ப பார்த்தாலும் என் முடியை பிடிச்சி தலை வாரணும்னு ரொம்ப ஆசைப்படுவா. இதெல்லாம் நான் அவங்க அப்பாவை காமிச்சு விட்டுருவேன். அந்த முடி ஈஸியா இருக்கும், அங்க போய் வாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தலை வாரிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அப்படியே படுத்து தூங்கிட்டாரோ. நேற்று நீ சிம்மாசனத்தில் 1 மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். கடைக்கு போசனா அவசரத்துல ஜடையோடய போயிட்டாருங்க சார். ஐயோ, எங்க கடை போன வரைக்கும் கூட உங்களுக்கு யார் சொல்லல? போன மனுஷோட சொல்லவே இல்லைங்க, எல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருந்தானுங்க. காலேஜுக்கா போறீங்க? ஆமாங்க. தூள் செத்தானுங்க எல்லாரும். இப்படியே போங்க, நீ வாமா. நல்ல வேளை கிளம்பி ஆபீஸ் போகாமட்டீங்களே, அது வரைக்கும் ஓகே. நீங்க போயிட்டு ரிட்டர்ன் வரையில உங்க பொண்டாட்டி இது யாரோட ஜடை உன் தலையில இருக்கேன்னு கேட்டு வேற பிரச்சனை வந்திருக்கும். வாய்ப்பு உண்டு. அப்படித்தான் தெரிஞ்சுக்கலாம். அவர் எங்கேயாவது வச்சு மறந்துடுவாரு. அப்புறம் நீ உனக்கு எத்தனை தடவை சொல்றது, உனக்கு எனக்கு செட்டே ஆகாது அப்படின்னு அவர் ஒரு மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷனா சொல்லுவார். சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்துல அவர் மறந்துட்டு அவர் வேலையை